السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ்வின் அருளால் இன்று நீங்கள் அனைவரும் நேஷனல் வக்ஃபேனோ இஜ்திமாவுக்காக ஒன்று கூடியுள்ளீர்கள். இன்று நம்முடன் வாக்ஃபேனோ கனடா அவர்களும் இணைந்துள்ளார்கள். வாக்ஃபேனோ என்ற அடிப்படையில் நீங்கள் ஒரு தனிச்சிறப்பை பெற்றுள்ளீர்கள். உங்களது பெற்றோர்கள் உங்களது பிறப்புக்கு முன்பே தமது பிள்ளைகளை அர்ப்பணிக்க அவர்கள் உறுதிமொழி அளித்துள்ளார்கள். பருவ வயதை அடைந்தவுடன் நீங்கள் சுயமே இந்த உறுதிமொழியை நீங்கள் இன்னும் தொடரச் செய்தீர்கள். பெற்றோர்கள் செய்த வாக்குறுதி உங்களது வாழ்வின் நோக்கமாக உங்களது விருப்பத்திற்கேற்ப அமைந்துவிட்டது. இது கட்டாயப்படுத்தி செய்யப்படுகின்ற விஷயம் கிடையாது. பருவ வயது அடைந்தவுடன் ஜமாத் ஒவ்வொரு குழந்தையிடமும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை வழங்கியுள்ளது. இந்த வழியை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களா, வக்ஃபேனோ திட்டத்தில் இணைய விரும்புகிறீர்களா என்று கேட்கும். அதற்கு பிறகு வக்ஃபேனோ திட்டத்தை விடுவதால் நீங்கள் பாவம் செய்தவர்களைப் போல் ஆகிவிட மாட்டீர்கள். உங்களது பெற்றோர்கள் செய்த வாக்குறுதியை உறுதிமொழியை நீங்கள் முடித்தவர்கள் ஆவீர்கள் என்பது மட்டும்தான். நாம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. மார்க்கத்தில் எவ்வித பலவந்தம் கிடையாது. இந்த முடிவில் நேர்மையுடன் உங்களது மன விருப்பத்தை நீங்கள் சொல்லலாம். உங்களது விருப்பம் என்னவென்று சொல்லலாம். நீங்கள் இந்த திட்டத்தை விட்டு வெளியேற விரும்புகிறீர்களா இல்லையா என்று சொல்லலாம். இது உங்களது விருப்பம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. ஒரு அஹ்மதி என்ற முறையில் உங்களது பொறுப்புகள் குறைந்து விடாது. நீங்கள் பையத்துடைய அனைத்து நிபந்தனைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அல்லாஹ் மற்றும் அவனது படைப்பினங்களுடைய உரிமைகளை செலுத்த வேண்டும். உங்களில் எவர்களெல்லாம் வக்ஃபேனோவுடைய திட்டத்தினுடைய உறுதிமொழியை தொடரச் செய்கிறார்களோ, புதுப்பிக்கிறார்களோ, மிகவும் உறுதியுடன் நான் வக்ஃபேனோ என்ற அடிப்படையில் மற்ற அனைத்து அகமதிகளை விடவும் எனது இறைச்சித்தின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அப்பொழுதுதான்
இந்த இஸ்திமா வக்ஃபினோ தொடர்பான இஸ்திமா ஆகும். வக்ஃபினுடைய குறிப்பான நோக்கங்களை எடுத்து வைப்பேன். அதன் மூலம் நீங்கள் எந்த ஆன்மாவுடன் இந்த திட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் பருவ வயது அடையும் போது, புரியக்கூடிய வயது அடையும் போது உங்களில் பலருக்கு திருமணம் ஆகியிருக்கின்றது, குழந்தைகளும் உள்ளன. ஆகவே நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்த உறுதிமொழியை முழுமையாக நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். ஹஸ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் உங்கள் மீது வைத்த எதிர்பார்ப்புகளை, மார்க்க நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு உங்கள் மீது வைத்த எதிர்பார்ப்புகளை நான் எடுத்துக் கூறுவேன். வக்ஃபினோ என்ற அடிப்படையில் உங்களது சிந்தனையின் தரம் எதன் பக்கம் இருக்க வேண்டும் என்றால், முழுமையான களப்பற்ற எண்ணத்துடன், தூய எண்ணத்துடன் இஸ்லாமிய போதனைப்படி அமல் செய்ய வேண்டும். மற்ற அகமதிகளை காட்டிலும் நீங்கள் முன்னேறி அமல் செய்ய வேண்டும். அத்துடன் வக்ஃபைனோ என்ற வகையில் நீங்கள் செய்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஹஸ்ரத் மசீஹிமோது அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்களுடைய அடிப்படை போதனை என்னவென்றால், அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்கள் உயர்ந்த ஒழுக்கங்களை வெளிப்படுத்த வேண்டும், எல்லா சந்தர்ப்பத்திலும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாகும். ஒருபோதும் எவ்வித ஆணவமோ கோபமோ வெளிப்படக்கூடாது. அவர்கள் பேசக்கூடிய முறை, அவர்களது செயல்முறை உண்மையான ஒரு மோமினை போன்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களது மற்றவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஹஸ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் நமக்கு வழங்கிய போதனை என்னவென்றால், இறைவன் விரும்புவது என்னவென்றால், எவர்கள் இந்த ஜமாத்தில் இணைந்துள்ளார்களோ அவர்கள் ஒழுக்க ரீதியாக மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும். எப்படிப்பட்ட முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்றால், மற்றவர்கள் பின்பற்ற தகுந்ததாக இருக்க வேண்டும். வக்ஃபைனோ என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களது ஒழுக்கத்தின் தரத்தை சிறந்ததாக ஆக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் இது ஆன்மீக ஒழுக்க ரீதியாக மற்றவர்கள் பின்பற்ற தகுந்ததாக ஆக வேண்டும். உங்களை பார்த்து மற்றவர்களது அமல்கள் சிறந்ததாக ஆக வேண்டும். இந்த அடிப்படையில் உங்களது எவ்வளவோ கடமைகள் உள்ளன. நீங்கள் ஹஸ்ரத் மசீமோது அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டதுடன் இஸ்லாத்தின் தொண்டுக்காக மற்ற அனைத்து உலக நோக்கங்களை விட இஸ்லாத்தின் நோக்கத்தை முன்னிறுத்த வேண்டும். நீங்கள் இந்த பொறுப்புகளை உணர்ந்து அமல் செய்வீர்கள் என்றால், அமல் செய்யவில்லை என்றால் உங்களது செயல்களோ உலகத்தோடு நல்ல விதமாக இருக்கின்றது, ஆனால் இபாதத்துகளில் இருக்க வேண்டிய தரம் இல்லை என்றால், மார்க்கத்தின் 2 அம்சங்கள் உள்ளன, இறைவனுடைய உரிமைகள், படைப்பினங்களுடைய உரிமைகள். நீங்கள் களப்பற்ற தன்மையுடன் இதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே உங்களது பொறுப்பு என்னவென்றால், எப்படிப்பட்ட முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்றால், மற்றவர்கள் பின்பற்ற தகுந்ததாக அந்த தரத்தை உடையதாக இருக்க வேண்டும். மக்களுக்கு உங்களது அமல்களை பார்த்து பின்பற்றுவதை தவிர வேறு வழி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை புரிந்தவாறு இறை அச்சத்துடன் இறைவனுடைய எல்லா ஆற்றல்களையும்
மனிதனது இருப்பில் இருக்க வேண்டும். இதன் விளைவாக மனிதன் அல்லாஹ்வுடைய கோபத்தை மூட்டக்கூடிய எந்த செயலையும் மனிதன் செய்யக்கூடாது, எந்த துணியும் இருக்கக்கூடாது. இறைவன் எனக்கு என்னென்ன திறமைகளை வழங்கியிருக்கின்றானோ, ஆற்றல்களை வழங்கியிருக்கின்றானோ, அதை கொண்டு உண்மையான நன்மைகளை செய்வேன், ஜமாத்துக்கு பயனளிக்கக்கூடியவனாக ஆக வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். உலகம் உங்களை பார்க்கும்போது அது உலகுக்கு தெரிய வேண்டும். ஹஸ்ரத் மசீமோது அலிஸ்லாத் இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஜமாத்தினர் அல்லாஹ்வுடைய அச்சத்தை எப்பொழுதுமே மேற்கொள்கிறார்கள் என்று தெரிய வேண்டும். ஹஸ்ரத் மசீமோது அலிஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் இறையச்சத்தில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். நமது ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. இதை நான் பல்வேறு கோணங்களில் நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். இறையச்சம்தான் மார்க்கத்தின் வேராகும், இஸ்லாத்தின் வேராகும், ஆணி வேராகும், நமது ஈமானுடைய அடிப்படையாகும். ஹஸ்ரத் மசீமோத் அலிஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் பல்வேறு இடங்களில் பல முறை இறையச்சத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். நமக்குள் உண்மையான இறையச்சம் ஏற்படுத்திவிட்டால், நமது உள்ளம் இறையச்சத்தால் நிறைந்துவிட்டால், நமது அமல்களும் எப்படிப்பட்டதாக இருக்குமென்றால் உண்மையான ஈமானை கொண்டதாக இருக்கும். நமது ஈமான் அமலும் ஒரே போல், நமது சொல்லும் செயலும் ஒரே போல் இருக்கும். அவ்வாறு இல்லை என்றால் நைவஞ்சகத்தனமாக இருக்கும். அதாவது அல்லாஹ்வுடைய கோபத்தையும் பெறுவோம், மக்களுடைய வெறுப்பையும் பெறுவோம். இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் பாவத்தை செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறக்கூடியவர்கள் ஆகிவிடுகிறார்கள். நீங்கள் எப்பொழுதும் உங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக இந்த உயர்தரத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கிறீர்களா என்று பார்க்க வேண்டும். உங்களது ஆன்மீக ஒழுக்க தரங்களில் ஏதாவது குறை உள்ளதென்றால் இந்த கணத்திற்கு பிறகு நீங்கள் முழுமையாக முயற்சி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். உங்களுக்குள் ஒரு ஆன்மீக ஒழுக்க மாற்றத்திற்கான முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் இன்று உறுதியான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களது ஒவ்வொரு சொல்லும் செயலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்குள் நல்ல மாற்றங்கள் உருவாகுவதற்கு அது இன்னும் தாமதிக்கக்கூடாது. ஹஸ்ரத் மசீமோது அலிஸ்லாத் வஸ்லாம் கூறுகிறார்கள், அல்லாஹ் நமக்கு பல ஆற்றல்களை கொடுத்திருக்கின்றான். ஆனால் மனிதன் தமது இந்த ஆற்றல்களை வீணாக்கக்கூடாது. அந்த ஆற்றல்கள் ஏன் வழங்கப்பட்டுள்ளது என்றால், மகத்துவமுள்ள ஒரு ஆன்மீக நோக்கத்திற்காக வழங்கப்பட்டுள்ளன. நன்மையான வேலைகளுக்காக, மார்க்க தொண்டிற்காக அதை பயன்படுத்த வேண்டும். எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் ஒழுக்கக்கேடான விஷயங்களிலிருந்து நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். இன்று இந்த காலத்தில் டெக்னாலஜியில் நாம் முன்னேறிவிட்டதாக நாம் கூறுகின்றோம். டெக்னாலஜி மூலமாக மனிதனுக்கு உண்மையான முன்னேற்றம் கிடைப்பதற்கு பதிலாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், மக்கள் அந்த டெக்னாலஜியின் மூலமாக தீமையின் பக்கம் சாய்கிறார்கள், பாவங்களை செய்கிறார்கள். இன்டர்நெட் மற்றும் சோஷியல் மீடியா
கேமிங் போன்ற பிளாட்ஃபார்ம் மிகவும் மோசமான பாவங்களுக்கு வழிவகையாக அமைகின்றன என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இளைஞர்களுடைய சிந்தனைகளை மாசுபடுத்துகின்றது. வெட்கக்கேடான விஷயங்கள் பொதுவானதாக ஆகின்றது. இந்த டெக்னாலஜி உண்மையில் நமது வாழ்வின் படைக்கப்பட்டது நோக்கத்தை விட்டு நம்மை விலக்கி கொண்டு செல்கின்றது. இது போன்ற அழிவை ஏற்படுத்துகின்ற ஒழுக்கக்கேடான டெக்னாலஜியும் அதன் விளைவால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் அதற்கான தீர்வு என்னவென்றால், நாம் உணர்வு ரீதியாக பொங்கி எழாமல் நாம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு இதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வோம் என்றால் அல்லாஹ் உடனே இதற்கான நற்கூலியை வழங்கிவிடுகின்றான். திருக்குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கே வெற்றி. ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த வெற்றியை பெறுவதற்கு தொழுகையை முதல் விஷயமாக ஆக்கியிருக்கிறார்கள். ஒரு நம்பிக்கை கொண்டவர் தமது தொழுகைகளை பாதுகாக்க வேண்டும், ஐவேளை தொழுகைகளை பாதுகாக்க வேண்டும், முழுமையாக பணிவுடன் மன்றாளுடன் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். மனிதனது குறிக்கோள் அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். வேகமாக தொழாமல் நீங்கள் ஒரு தொழுகையை ஆரம்பிக்கும் போது உங்களது சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் எடுத்து வைத்துவிட வேண்டும். உங்களது அனைத்து தேவைகளையும் விருப்பங்களையும் அனைத்து நோக்கங்களையும் இறைவனுக்கு முன்னால் எடுத்து வைத்துவிட வேண்டும். உங்களது கண்களிலிருந்து கண்ணீர் தாமாகவே வழிய வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் மனிதனது ஆன்மா குனிய வேண்டும். அவனது நேசத்தையும் அவனது கருணையும் வேண்ட வேண்டும். இரையச்சம் கொண்ட மக்களுடன் உங்களை இறைவன் சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் துவா செய்ய வேண்டும். உங்களது உள்ளத்தில் இருந்து பணிவுடன் நீங்கள் துவா கேட்க வேண்டும். உங்களுடைய அனைத்து நோக்கங்களையும் அல்லாஹ் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் வெற்றிக்குரிய திறவுகோலாகும், வழியாகும். இதை பெறுவதற்குரிய தேவை உள்ளது. இந்த காலத்தில் மக்கள் தமது கஷ்டங்களை உடனே கூறிவிடுகிறார்கள், பொறுமையின்மை வெளிப்படுத்துகிறார்கள். பொறுமை இல்லாமல் போய்விடுகின்றது. வக்ஃபை நோய் என்ற அடிப்படையில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக முறையீடு செய்வது ஒரு வக்ஃபினுடைய கண்ணியத்திற்கு பொருந்தாது. நமது எப்படிப்பட்ட நிம்மதியின்மை ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நமது உண்மையான கஷ்டம் சிந்தனை எதுவாக இருக்கணும் என்றால் இறையச்சத்தின் பாதையில் அடியெடுத்து வைக்கிறோமா என்று தான் இருக்க வேண்டும், என்ற சிந்தனையாக தான் இருக்க வேண்டும். ஒருவரிடத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் எல்லா நேசத்தையும் மிகைத்ததாக இல்லை என்றால் பிறகு வெற்றியின் வழிகளை அவர் மேற்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டு கூறுகிறார்கள், ஒருவர் உண்மையான இறைச்சத்தை தரத்தை பெற விரும்புகிறார் என்றால், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற விரும்புகிறார் என்றால் அதற்கு மிக தெளிவான ஒரு வழி உள்ளது. அது திருக்குர்ஆன் அதை சுட்டி காட்டுகிறது.
திருக்குரானுடைய போதனைப்படி அமல் செய்தவாறு மனிதன் ஆன்மீக அமைதி நிம்மதி பெறுவது மட்டுமின்றி அந்த மன நிம்மதி அவனை மட்டும் சுற்றி இருக்காமல் முழு சமூகத்தையும் அந்த அமைதி ஆட்கொண்டு விடுகின்றது. இதை பெறுவதற்காக மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். திருக்குரானுடைய அனைத்து கட்டளைகளின்படி அமல் செய்ய முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குரானில் நல்ல விஷயங்களை கட்டளையிட்டுள்ளான், தீய விஷயங்களிலிருந்து விலகி இருக்குமாறு கூறியுள்ளான். மனிதன் அந்த தமக்குள் செயல்படுத்தினால், நல்ல விஷயங்களை செய்து தீமைகளிலிருந்து விலகி கொண்டால், சில சமயம் சில இளைஞர்களிடத்தில் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடுகின்றது. நாம் நமது மார்க்க கொள்கையை நாம் விட்டுக் கொடுத்தால்தான் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்று நினைக்கிறார்கள். அப்பொழுதுதான் மக்கள் நீங்கள் உங்களது கொள்கையில் இருந்தவாறு திருக்குரானுக்கு ஏற்ப உங்களது செயல்கள் அமையும் என்றால் மக்கள் உண்மையான முறையில் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். திருக்குரானுடைய ஒவ்வொரு கட்டளையின்படி அப்படியே நீங்கள் செயல்படக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மனிதனது உள்ளம், மனிதனது சிந்தனை, மனிதனது செயல் இறையச்சத்தில் இருக்கும்போதுதான் உண்மையான தரத்தில் அது அமையும். இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக தம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தமது பலவீனங்கள் மீதும் தமது தீமைகள் பக்கமும் அவன் பார்வை செலுத்தி வர வேண்டும். நன்மை மற்றும் தீமையை பிரித்தறிந்து பார்க்க வேண்டும். திருக்குரான் மூலமாக தமது ஒவ்வொரு செயலையும் அவன் பிரித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்துடைய போதனையின் அடிப்படையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்மை ஒப்புக்கொண்டவர்களுக்கு என்ன கூறியுள்ளார்கள் என்றால், தமது கல்வி அறிவை அதிகப்படுத்த வேண்டும் என்று கூறினார்கள். பிறகு கல்வியின் ஞானத்தின் மூலமாக இறையச்சம் கிடைக்கின்றது. இது மனிதன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனது செயல்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப இல்லை என்றால் அது வெற்றுவாதமாகும். ஒரு மனிதன் நாத்திகராக இருக்கிறார். அவரும் உழைத்து உலக ரீதியாக அவர் உழைக்கும் போது அவருக்கு வெற்றி கிடைக்கின்றது, முன்னேற்றம் கிடைக்கின்றது. ஆனால் அவருக்கு அல்லாஹ்வின் சார்பாக வழிகாட்டல் கிடைக்கப்படுவதில்லை. அவரது ஆற்றல்கள் ஓரளவுக்கு தான் அவருக்கு பயன்படும். ஆனால் ஒரு நாத்திகருக்கும் ஒரு மார்க்கவாதியும் ஒரே துறையில் பணியாற்றுகிறார், ஒரு நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்விடமிருந்து உதவி கிடைக்கிறார் என்றால் அவருக்கு எப்படிப்பட்ட கனிகள் கிடைக்கும் என்றால் அது நாத்திகருக்கு கிடைக்காது. ஜமாத்தில் டாக்டர் அப்துல் சலாம் சாப் அவர்களுக்கு கிடைத்த அந்த முன்னேற்றத்தை நாம் கண்டிருக்கின்றோம். அசாதாரண முன்னேற்றத்திற்காக அவர்கள் திருக்குரானில் அதை பெற்றுள்ளேன் என்று கூறினார்கள். இந்த காலத்தில் பல அகமதிகள் அவர்கள் சயின்ஸில் முன்னேறுகிறார்கள். அல்லாஹ்வின் அருளால் அவர்களது பணிகள் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன, பாராட்டப்படுகின்றன. அவர்களது கல்வி ஞானம் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் ஜமாத்தில் இப்படிப்பட்ட பல மக்களை உருவாக்க வேண்டும்.
அவர்கள் கல்வி ஞானத்தில் இன்னும் முன்னேற வேண்டும். ஹஸ்ரத் மூன்றாவது கலிஃபத்துல் மசி அவர்களுடைய காலகட்டத்தில் ஃபிசிக்ஸில் நோபல் பிரைஸ் கிடைத்தபோது அப்துல் சாப் அவர்களுக்கு அகமதிகள் இவ்வாறு சயின்ஸில் முன்னேற வேண்டும் என்றும் டாக்டர் அப்துல் சலாம் அவர்களை பின்பற்றி செல்ல வேண்டும் என்றும் அன்னார் மிகவும் விருப்பப்பட்டார்கள். அன்னார் பல்வேறு வழிமுறைகள் மூலமாக முயற்சி செய்தார்கள். மக்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கல்வி ஞானத்தில் முன்னேற வேண்டும் என்று அன்னார் விரும்பினார்கள். ஒரு நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான். ஒரு நம்பிக்கை கொண்டவர் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அமல் செய்தவாறு துவா கேட்டவாறு அவர் முன்னேறுகிறார். இவ்வாறு ஒரு அகமதி உழைக்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய அசாதாரண அருள்களை அவர் உணர்வார். அது அவருக்கு உண்மையான முன்னேற்றத்தின் பக்கம் அழைத்து செல்லும். கல்வியை குறித்து ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பல ஆலிம்கள் ஆணவத்தின் காரணமாக நாத்திகர்களாக மாறிவிட்டார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் இதை வெறுத்தார்கள். அதாவது வெற்று கல்வி, அல்லாஹ்விடமிருந்து உதவி கேட்காமல் கிடைத்ததாக நம்பப்படுகின்ற கல்வி, அது வெற்று கல்வியாகும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது ஜமாத்துக்கு புதிய கண்டுபிடிப்புகளின் பக்கம் கவனம் செலுத்தவும் கண்டுபிடிக்க அறிவுறுத்தினார்கள். திருக்குர்ஆனுடைய போதனை அடிப்படையில் உங்களது கண்டுபிடிப்புகள் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். பல மார்க்கங்கள் சயின்ஸுக்கும் மார்க்கத்திற்கும் தொடர்பில்லை என்று கருதின. நாத்திகவாதிகள் இதிலிருந்து பயன்பெற்றவாறு சயின்ஸும் மார்க்கமும் தொடர்பில்லாதது என்று கூறினார்கள். ஆனால் உண்மை இதற்கு முற்றிலும் மாற்றமானது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை தவறு என்று நிரூபித்தார்கள். சயின்ஸுடைய கல்வி அறிவு, மார்க்க அறிவு, அதை நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு பார்க்கக்கூடாது. மாறாக அல்லாஹ்விடமிருந்து அந்த அறிவை இறைவன் பெறுகின்றார். அது வானத்திலிருந்து இறங்குகிறது, சிந்தனைக்கு ஒளியூட்டுகின்றது. ஆகவே அறிவை பெறுவதற்காக மனிதன் அதிக ஆற்றலை பெறுகின்றான். அதற்கு பிறகு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உதாரணத்தை கூறினார்கள். வானத்திலிருந்து மழை பெய்யும் போது, பூமியில் மழைத்துளி விழும்போது அந்த பூமி நல்ல நிலமாக இருக்கும் என்றால் அது பசுமையான பயனுள்ள தாவரங்களை அது விளைவிக்கின்றது. அதே போன்று அது கற்களில் விழுமென்றால் அல்லது பொருத்தமற்ற நிலத்தில் விழுமென்றால் அது முட்களை தான் அது விளைவிக்கும். ஆகவே நல்லடியார் வானத்திலிருந்து ஒளியை பெறுகிறார். ஒருவர் இறையச்ச களப்பற்ற தன்மையுடன் அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்தவன் எஜமானன் என்று கருதியவாறு சயின்ஸை அல்லாவை அடைவதற்கான வழிமுறை, அல்லாஹ் வழங்கிய வழிமுறை என்று கருதுவார் என்றால் அவருக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அவர் வானத்திலிருந்து ஒளியை பெற்று அந்த கல்வி ஞானத்தை
இன்னும் முன்னேற்றமடை செய்கின்றார். ஹஜ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அதாவது சயின்ஸும் மார்க்கமும் ஒன்றுக்கொண்டு தொடர்பற்றவை என்று கூறியதை மறுத்தார்கள். புதிய கண்டுபிடிப்புகளால் இது நமது மார்க்கத்திற்கு அபாய அச்சுறுத்தல் என்று தாழ்வு மனப்பான்மை தோன்றுகின்றது. இஸ்லாத்துடைய போதனையை புரிவதால் மனிதன் இந்த விஷயங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் சயின்ஸுடைய அறிவு மற்றும் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமின்றி மார்க்கத்திலிருந்து அதற்கு நீங்கள் உதவி பெற வேண்டும் என்று கூறினார்கள். ஆகவே இது வக்ஃபைனோ பிள்ளைகள் அனைவருக்கும் இது சேலஞ்ச் ஆகும். நாத்திகர்கள் சயின்ஸை இறைவன் இல்லை என்பதற்கு சான்றாக வழங்குகிறார்கள் என்றால் நீங்கள் சயின்ஸை இறை இருப்புக்கு சான்றாக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். மார்க்கத்திற்கு எதிராக செய்யப்படுகின்ற ஆட்சேபனைகளுக்கு உங்களது நாலேஜுடன் இஸ்லாத்தினுடைய போதனை எடுத்து வைக்க வேண்டும், பதில் கொடுக்க வேண்டும். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் உங்களது துறையில் நீங்கள் வெற்றி பெறும்போது அல்லது புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அப்பொழுது நீங்கள் பெற்ற கல்வி, உங்களது கண்டுபிடிப்பு அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வுடைய போதனைப்படி அமல் செய்ததனால் வழிகாட்டலாம் உங்களுக்கு கிடைத்தது என்று நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அத்துடன் நாலேஜை பெறுவதால் உங்களிடத்தில் ஆணவம் தோன்றிவிடக்கூடாது. ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் இதை குறித்து எச்சரித்துள்ளார்கள். பலர் தமது நாலேஜின் காரணமாக அவர்களே தாக்கத்திற்குள்ளாகி அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருவதற்கு பதிலாக சயின்ஸும் மார்க்கமும் ஒன்றுக்கொண்டு தொடர்பற்றவை என்று நினைத்து கொண்டு உலக கல்வியை பெறுவதோடு மார்க்கத்தை விட்டு விலகிவிடுகிறார்கள். இந்த எச்சரிக்கையை எப்பொழுதும் உங்கள் சிந்தனையில் வைக்க வேண்டும். உங்களிடத்தில் எவ்வித கர்வமும் தோன்றிவிடக்கூடாது. நீங்கள் உங்களது கல்விக்காக முயற்சிக்கின்ற அதே வேளையில் உங்களது இபாதத்துடைய உரிமைகளையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஐவேளை தொழுகைகளை உங்களுக்கு ஒருபோதும் விடுபட்டு விடக்கூடாது. தினந்தோறும் திருக்குர்ஆனை திலாவத் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாத் இஸ்லாமுடைய நூல்களை தினந்தோறும் வாசிக்க வேண்டும். மற்ற மார்க்க நூல்களை வாசிக்க வேண்டும். ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் நமது மார்க்கம் நம்மிடம் உயர்ந்த ஒழுக்கத்தை வெளிப்படுத்த நாடுகிறது. அது நம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கின்றது. உங்களது வீட்டில், உங்களது குடும்பத்தில் அன்பு நேசத்துடன் நீங்கள் பழகுங்கள். எல்லா நேரமும் அந்த அன்பு நேசம் வீட்டில் வெளிப்பட வேண்டும். உங்களது வீட்டிலும் ஒரு அன்பு அமைதி நிலவ வேண்டும். வக்ஃபைனோ என்ற அடிப்படையில் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் உள்ளது. நீங்கள் ஜமாத்துடைய ஊழியராக இருப்பீர்கள் அல்லது ஜமாத்துடைய ஊழியராக இருப்பீர்கள், ஜமாத் தொண்டாற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ் இந்த இஜ்மா இப்பொழுது நிறைவு பெறுகிறது. இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன், ஹஜ்ரத் மசீமோத் அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் நம்மளுக்கு வழங்கிய போதனையை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதாவது எந்த வெற்றியை நீங்கள் பெற விரும்பினாலும், முன்னேற்றத்தை பெற விரும்பினாலும் அதற்கு அடிப்படை இறையச்சமாகும். ஆகவே இறையச்சத்தை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள்.
அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளின்படி செயல்படுவதால் இறைச்சம் கிடைக்கும். இவ்வாறு செய்வதால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு உங்களது மார்க்கத்தில் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த அருள்கள் உங்களுக்கு கிடைக்கும். உலகத்திலும் உங்களுக்கு நீங்கள் சொர்க்கமயமான உலகத்தை நீங்கள் ஏற்படுத்தி விடுவீர்கள். உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கும் நீங்கள் அமைதியை கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையான முறையில் ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். நீங்கள் வக்ஃபினுடைய உறுதிமொழியை நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு நல்வாய்ப்பை வழங்குவானாக. நான் உங்களுக்கு கூறிய அனைத்து விஷயங்களின் படி செயல்படக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவானாக. உங்களது வாழ்வின் நோக்கத்தை பெறக்கூடியவர்களாக நீங்கள் ஆவீர்களாக. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆவீர்களாக. அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் மனித குலத்திற்கு பயனளிக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. வக்ஃபைனோ என்ற வகையில் உங்களிடம் என்ன எதிர்பார்ப்பு செய்யப்பட்டுள்ளதோ அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய நல்வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவானாக. அது உங்களது செயல்கள் மூலமாக அது வெளிப்படட்டும். இப்பொழுது நாம் துவா செய்வோம். ஆமீன். ஆயிரத்தி 18 கனடாவுடைய வருகை 2000 விட அதிகமான வக்ஃபைனோ கலந்துள்ளார்கள். இங்கு 2100 வக்ஃபைனோ உள்ளார்கள். 1900 கனடாவில்.